99/66 அப்படின்ற ஒரு திரைப்படம் இப்போ வெளியாகி இருக்குது. அதனுடைய விமர்சனம் மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நாயகி ரச்சிதா மகாலட்சுமி சபரி தம்பதி அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் 66 எண் வீட்டை வாங்கி அதில் குடியேறாங்க. அதே அடுக்குமாடி குடியிருப்பின் 99வது எண் வீட்டில் வசிக்கக்கூடிய ஸ்வேதாவுக்கும் ரக்ஷிதாவுக்கும் நட்பு ஏற்படுது. இதைத் தொடர்ந்து இருவரும் அடிக்கடி சந்திச்சுக்கிறாங்க. அதே சமயம் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு சங்கத்தின் தலைவர் MS மூர்த்தி இரவு நேரங்களில் வெளியே செல்ல முயற்சிப்பதும் ஆந்தை ஒன்று அவரை தடுத்து நிறுத்தும் சம்பவமும் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. பணத்திற்காக ரச்சிதாவை கொலை செய்து அவரது கணவர் பல்வேறு திட்டங்கள் போட அதிலிருந்து ரச்சிதா தொடர்ந்து தப்பித்து வராங்க. இதுக்கிடையே திடீரென்று இரவு நேரத்தில் ஸ்வேதாவை அவரது கணவர் கொலை செய்வதை உணரும் ரச்சிதா அவரது குடியிருப்பு வாசிகள் உதவியோடு காப்பாற்ற முயற்சிக்கும் போது ஸ்வேதா ஏற்கனவே இறந்துட்டார் அப்படின்றதும் 99 எண் வீட்டில் யாரும் வசிக்கவில்லை என்பது தெரிய வருது. அப்படியானால் ரச்சிதாவின் கண்களுக்கு மட்டும் தெரியும் ஸ்வேதா யார், இறந்த அவர் எதற்காக ரச்சிதாவை சந்திக்கிறாரு, இரவு நேரங்களில் பயணிக்கும் குடியிருப்பின் சங்க தலைவர் மூர்த்தி யார் உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு கொஞ்சம் திகில் நிறைய திருப்பங்கள் சேர்த்து சொல்லியிருக்கக்கூடிய பதில்கள் தான் 99/66. திகில் படங்கள் அப்படின்னாலே வழக்கமாக சொல்லப்படக்கூடிய பாணியில் இந்த படத்தின் கதை கையாளப்பட்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் பல்வேறு திருப்பங்களோடும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் சில கதாபாத்திரங்கள் மூலமாகவும் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் பதட்டத்தை சுவாரஸ்யமாக நகர்த்தி செல்லுது. கதையின் நாயகியாக ரக்ஷிதா நடிச்சிருக்கக்கூடிய ரக்ஷிதா மகாலட்சுமி ஆவி புகுந்த பிறகு வெளிப்படுத்தும் ஆக்ரோஷமான நடிப்பு, கணவரிடம் காதலை வெளிப்படுத்தும் நடிப்புன்னு தனது கதாபாத்திரத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் நடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அவரிடத்தில் பார்வையாளர்கள் எதிர்பார்த்தவை படத்தில் இல்லாதது ஏமாற்றம்தான். மற்றொரு நாயகியாக நடித்திருக்கும் ஸ்வேதா புத்த மதத்தின் ஈர்ப்பால் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துவதோடு தனக்கு தீங்கு இழைத்தவருக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் நல்ல மனதுக்கு சொந்தக்காரராக வலம் வராங்க. நாயகர்களாக நடித்திருக்கக்கூடிய சபரி மற்றும் ரோஹித் இருவரும் புதுமுகங்களானாலும் தங்கள் பாணியில் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. நல்லவர்களாக நடித்து மனைவியை ஏமாற்றும் அவர்களது வில்லத்தனத்தை மிக சரியாக கையாண்டு கவனம் இருக்கிறாங்க. சாம்ஸ், முல்லை, கோதண்டம், சிங்கம்புலி ஆகியோரது காமெடி கலாட்டாக்கள் பெரிதாக எடுபடலை. பவன் கிருஷ்ணா, சிறப்பு தோற்றத்தில் வரக்கூடிய KR விஜயா, இயக்குனர் MS மூர்த்தி, PL தேனைப்பன் ஆகியோரது கதாபாத்திரங்களும் அதில் அவர்கள் வெளிப்படுத்திய நடிப்பும் திரைக்கதைக்கு கூடுதல் பலம் சேர்க்குது. ஒளிப்பதிவாளர் செவிலோ ராஜா அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் முழு படத்தையும் படமாக்கியிருந்தாலும் பல்வேறு கோணங்கள் மூலம் ஒவ்வொரு முறையும் புதிய வடிவில் அடுக்குமாடி குடியிருப்பை காண்பித்து ஒரே இடம் என்ற உணர்வை பார்வையாளர்கள் மனதிலிருந்து நீக்கிட்டார். மீனாட்சி சுந்தரத்தின் படத்தொகுப்பு மற்றும் ஜெயமுருகனின் கலை இயக்கமும் படத்திற்கு கை கொடுத்திருக்கு. கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எழுதி இசையமைத்து தயாரிச்சிருக்கக்கூடிய MS மூர்த்தி அவர்கள் ஒரு வீடு, அதில் புதிதாக குடியேறுபவர்களுக்கு நடக்கக்கூடிய அமானுஷ்ய சம்பவங்கள் அப்படின்னு திகில் படங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வழக்கமான பாணியோடு கதை சொல்லியிருந்தாலும் சில கதாபாத்திரங்கள் மூலம் திரைக்கதையை வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் நகர்த்தியிருக்கார். அச்சுறுத்தும் திகில் காட்சிகளை தவிர்த்துவிட்டு பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்கள் மற்றும் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற கருத்தை அழுத்தமாக பதிவு செய்திருக்கார். அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தணும், மனிதன் எவ்வளவு பெரிய இடத்திற்கு போனாலும் சாதி என்ற தேவையில்லாத ஒன்றை சுமந்து கொண்டிருக்கிறத கைவிடணும்னு சில கருத்துக்களை போகிற போக்கில் சொல்லியிருக்கும் MS மூர்த்தி இயக்குனராக ஒரு திகில் கதையை நேர்த்தியாக கையாண்டிருப்பதோடு அதன் மூலம் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் வித்தையும் மிக சரியாக செய்திருக்கிறாரு. இப்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா பெண்களை துன்புறுத்துபவர்களை பேய் அடித்தாலும் படம் போர் அடிக்கலை அப்படின்றதான் இப்போ எல்லோரும் சொல்லி வராங்க.